25 வருடங்களிலே நான் பார்த்த 4 செய்திகள் தினமும் கள்ளக்காதல் செய்தி, கள்ளக்காதலால் செய்தி. இன்னும் சொல்ல போனால் கடந்த 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே தந்தை மகளை கர்ப்பமாக்கினார், கூட பிறந்த தம்பி அக்காவை கர்ப்பமாக்கினார். 42 வயது பெண் தன்னிடம் டியூஷனுக்காக வந்த ஒரு 16 வயது சிறுவனோடு அதனால் இருவரும் ஓட்டம் பிடித்தார்கள். அவர்களை போலீஸ் தேடுகிறார்கள். இப்படி முறை தவறிய காம உறவு. பிறகு கணவனே மனைவியை பல ஆண்களுக்கு விருந்தாக்குவது, பிறகு மனைவியே கணவனை கொன்று விடுவது கள்ளக்காதலோடு. பிறகு ஜிம் கோச்சர் வீட்டிற்கே காதல் கணவன் முன்னாடியே மனைவியை காதல் கணவனை மிரட்டி விட்டு மனைவியை தூக்கி செல்வது. இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அது 90s கிட்ஸுக்கு ஏன் அதிகமாக பாதிக்கிறது? கள்ளக்காதலில் ஈடுபட்ட 13 ஜாதகங்களை பற்றி இப்போது நான் பேச உள்ளேன். மருத்துவர்கள் கூறிவிட்டார்கள், இன்று இரவு தான் அவர் உயிரோடு இருக்கலாம், இந்த இரவுக்குள்ளேயே எப்போது வேண்டுமானாலும் உயிர் போகலாம் என்று கூறிவிட்டார்கள். ஆனால் அப்போதும் என்னை காமம் வாட்டி எடுத்தது. நான் என் மனைவியோடு உடலுறவு கொண்டேன், பின்னாளில் நான் வருந்தினேன் என்கிறார். பிறகு எனக்கு 72 வயது ஆகும்போது கூட எனக்கு விந்துஸ்கலிதம் தூக்கத்தில் வெளியேறியது என்று பதிவு செய்கிறார். 10 விலை மாதர்கள். பிறகு 10 விலை மாதர்களோடு உடலுறவு வைத்துக் கொள்ள சம்மதித்த வாலண்டியர்ஸான ஆண்கள் 10 பேர். அவர்கள் உடலில் மேலே கேமராக்களையும் அதன் உடலின் மீது ஆடியோக்களையும் பொருத்தி அந்த மர்ம உறுப்புகளில் எல்லாம் பெண்ணின் மர்ம உறுப்புகளில் எல்லாம் ஆடியோ வைப்ரேஷன் பொருத்தி அதை இவர்கள் ஒரு ரூமில் உட்கார்ந்து கொண்டு என்னென்ன முனகல் சத்தம் வருகிறது, என்னென்ன சப்தங்கள் கேட்கிறது அப்படி என்று உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது 90s கிட்ஸ் வாழ்க்கையிலே திருமண வாழ்க்கை சோபிக்கவில்லை என்று சோஷியல் மீடியாவிலே எந்த பக்கம் திரும்பினாலும் அவர்கள் தான் கமெண்ட் போடுகிறார்கள். யூடியூபிலே எந்த விதமான ஒரு வரதட்சணை கொடுமையால் ஒரு பெண் கணவனால் சித்திரவதை செய்யப்பட்டால் என்ற செய்தி வந்தால் அதற்கு கீழே ஒரு 10 கமெண்ட் வந்திருந்தால் அதில் 7 கமெண்ட் 90s கிட்ஸ், அடடா எங்களுக்கு இந்த வாழ்க்கை கிடைக்கலையேன்னு போடுறாங்க. இன்னொன்று எங்கள் சாபம் சும்மா விடாதுன்னு போடுறாங்க. ஒரு நல்ல காதலர்கள் சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னாக்கா 90s கிட்ஸ் உடனடியாக எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை, நாங்களாம் முரட்டு சிங்கல்ன்றாங்க. ஏன் 90s கிட்ஸுக்கு மட்டும் இந்த நிலை? இதை பற்றித்தான் இப்போது நான் ஒரு முன்னுரையை தருகின்றேன். இன்றைக்கு நாளிதழ், ஒவ்வொரு நாளும் நாம் வாங்கும் நாளிதழ், நீங்கள் எதை வேண்டுமானால் வாங்கலாம். நான் எனக்காக கடந்த 25 ஆண்டுகளாக தான் வாங்கி கொண்டிருந்தேன். ஆனால் கடந்த மாதத்திலிருந்து அந்த எனக்கு இனி மாத சந்தாவை நான் நிறுத்திவிட்டேன். காரணம் என்ன என்றால், அதில் 25 வருடங்களாக நான் பார்த்தது 5 செய்திகள். ஒரு அரசியல் ஊழல் பற்றிய செய்தி, இன்னொன்று கள்ளக்காதல் பற்றிய செய்தி, இன்னொன்று கள்ளக்காதலால் ஒன்று ஆண் பெண்ணை கொலை செய்து விடுகிறான் அல்லது பெண் ஆணை கொலை செய்து விடுகிறாள், மூன்றாவது அன்றைக்கு ஏதாவது ஒரு நடிகையை பற்றிய ஒரு கிசுகிசு, ஐந்தாவதாக எங்கோ ஒரு மூலையில் தேடினால் சாணக்கியன் சொல் என்று ஒன்று இருக்கும். அது 4 வரி, அவ்வளோதான். ஆமாம், நல்ல செய்தின்னு சொன்னால் அந்த சாணக்கியன் சொல், அதுதான் தினத்தந்தியில் பார்க்க முடியும். ஆமாம், மற்றபடி இன்றைக்கு ஒரு புத்தர் உதயமானார், இன்றைக்கு ஒரு ரமண மகரிஷி உதயமானார், இன்றைக்கு ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து சந்தோஷகரமான வாழ்க்கையை வாழ்ந்து அவர்கள் ஒரு பிள்ளையை உருவாக்கி அதை நாட்டுக்காக ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியாக அர்ப்பணித்தார் என்ற செய்தி 25 வருடங்களாக நான் பார்க்கவில்லை. இல்லை, ஒரு புத்தரை அர்ப்பணித்தார்கள் என்று பார்க்கவில்லை. 25 வருடங்களிலே நான் பார்த்த 4 செய்திகள் ஜெயின சமூகத்தை சேர்ந்த பெண்கள், இளம் பெண்கள், திருமண வயது பெண்கள் தங்களுடைய மொத்த சொத்துக்களையுமே ஜெயின சமூகத்திற்கு கொடுத்து துறவியாகி விட்டார்கள் என்று ஒரு 4 செய்தி 25 வருடங்களில் வந்திருக்கிறது. ஆனால் தினமும் கள்ளக்காதல் செய்தி, கள்ளக்காதலால் கொலையான செய்தி. இன்னும் சொல்ல போனால் கடந்த 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே தந்தை மகளை கர்ப்பமாக்கினார், பிறகு கூட பிறந்த தம்பி அக்காவை கர்ப்பமாக்கினார். ஆமாம், பிறகு 42 வயது பெண் தன்னிடம் டியூஷனுக்காக வந்த ஒரு 16 வயது சிறுவனோடு பாலியல் பலாத்காரம். ஆமாம், அதனால் இருவரும் ஓட்டம் பிடித்தார்கள். அவர்களை போலீஸ் தேடுகிறார்கள். இப்படி முறை தவறிய காம உறவு. பிறகு கணவனே மனைவியை பல ஆண்களுக்கு விருந்தாக்குவது, பிறகு மனைவியே கணவனை
கொன்று விடுவது கள்ளக்காதலனோடு. பிறகு ஜிம் கோச்சர் வீட்டிற்கே வந்து கணவன் முன்னாடியே மனைவியை வந்து காதல் கணவனை மிரட்டி விட்டு மனைவியை தூக்கி செல்வது, இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அது 90s கிட்ஸுக்கு ஏன் அதிகமாக பாதிக்கிறது? இது மனிதன் இந்த பூமியில் வந்து எக்ஸிஸ்ட் ஆன முதல் நாளில் இருந்தே இருந்த விஷயம்தான். 1990ஸுக்கு பிறகுதான் உங்களுக்கு டெலிகம்யூனிகேஷன் வளர ஆரம்பித்தது. இந்த 1990ஸுக்கு முன்பு டெலிகம்யூனிகேஷன் வளர்ச்சி அடையவில்லை. அதனால் யாருக்கும் இந்த தகவல்கள் போய் சேரவில்லை. அதனால் இது எப்பொழுதும் நடந்து கொண்டிருந்த விஷயம்தான். இதனுடைய ஆதி மூலத்திற்கு நான் எப்பொழுதுமே விஷயங்களை மிக ஆழமாக எல்லா தளங்களிலும் போய் நான் வந்து பார்ப்பவன். முதலில் வந்து உடலியல் ரீதியாக ஜோதிஷமே பார்த்தீங்கன்னாக்கா ஃபிசிக்கல் அஸ்ட்ராலஜின்னு ஒன்று உண்டு, அதுக்கப்புறமா வந்து சைக்கலாஜிக்கல் அஸ்ட்ராலஜின்னு ஒன்று உண்டு, அதுக்கப்புறமா எஜுகேஷனல் அஸ்ட்ராலஜின்னு ஒன்று உண்டு, அதுக்கப்புறம் பேரன்ஷியல் அஸ்ட்ராலஜின்னு ஒன்று உண்டு, அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் அஸ்ட்ராலஜின்னு ஒன்று உண்டு. இப்படி நீங்கள் மனிதகுல வாழ்க்கையில் நவரசம் இருக்கு இல்லையா, இந்த நவரசமும் வந்து ஜோதிஷத்துக்குள் இருந்து தான் உங்களுக்கு நவரசமே வருகிறது. அப்படி என்றால் இந்த 90s கிட்ஸ் மட்டும் ஏன் புலம்புகிறார்கள் என்றால், இவர்கள் ஒருத்தனுக்கு ஒருத்தி என்ற வாழ்க்கை முறையை விரும்புகிறார்கள் ஆண்கள். ஆனால் இன்று ஒருத்தனுக்கு ஒருத்தி என்ற வாழ்க்கை முறையை ஒரு 50% விரும்புகிறார்கள். 50% அந்த ஒருத்தனுக்கு ஒருத்தி வாழ்க்கை தாண்டி பல ஆடவர்களோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ண உந்துதல் வந்துவிட்டது. அதை அவர்கள் வெளிப்படையாக ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். யாருமே அதை வெளிப்படையாக ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். மிகப்பெரிய காமுகன் கூட வெளிப்படையாக ஒத்துக்கொள்ள மாட்டான். அப்படி ஒத்துக்கொண்டால் நீதிபதிகளுக்கு வேலையே குறைவு, பிறகு வக்கீல் ஃபீஸும் குறைவு. காரணம், யாருமே தங்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை வெளிப்படையாக பேசும் சக்தி அற்றவர்கள். ஞானியர்கள் மட்டுமே பேசும் சக்தி படைத்தவர்கள். உத்தம காந்தி தன்னுடைய சத்திய சோதனையில் சொல்கிறார், எனக்கு என் தந்தையார் இறந்து கொண்டிருக்கிறார் கீழே, அவருடைய தந்தையார் கீழே இறந்து கொண்டிருக்கிறாராம் காந்தி. இது சத்திய சோதனையில் காந்தி, உத்தம காந்தி, தேசப்பிதா காந்தி பதிவு செய்திருக்கிறார். ஆனால் மருத்துவர்கள் கூறிவிட்டார்கள், இன்று இரவு தான் அவர் உயிரோடு இருக்கலாம், இந்த இரவுக்குள்ளேயே எப்போது வேண்டுமானாலும் உயிர் போகலாம் என்று கூறிவிட்டார்கள். ஆனால் அப்போதும் என்னை காமம் வாட்டி எடுத்தது. நான் என் மனைவியோடு உடலுறவு கொண்டேன், பின்னாளில் நான் வருந்தினேன் என்கிறார். பிறகு எனக்கு 72 வயது ஆகும்போது கூட எனக்கு வந்து விந்துஸ் கலிதம் வந்து தூக்கத்தில் வெளியேறியது என்று காந்தி பதிவு செய்கிறார். அப்படி என்றால் 72 வயதில் அவருடைய சத்திய சோதனையில் எழுதினார். அப்படி என்றால் இதுதான் எல்லா ஆண்களின் நிலையும் இதுதான். ஆனால் பெண்களுடைய நிலை 1990க்கு முன்பு ஒரு பெண் என்பவள் இந்திய சமூகத்திலே அடக்கி வைக்கப்பட்டவளாக இருந்தாள். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்கின்ற அந்த துறை வளர்ச்சி 1990க்கு பிறகு இமாலய வளர்ச்சியை இந்தியாவில் எட்டியதால் 18 வயது நிரம்பிய பெண் டிகிரியை முடித்துவிட்டு 21 வயதிலேயே அங்கே போனாலே அவளுக்கு வந்து முதலில் வந்து உத்தியோக பாதுகாப்பு கிடைத்துவிட்டது. அந்த உத்தியோக பாதுகாப்பு ஒரு BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்துவிட்டு போனாலே பேசிக்கே 18,000 ரூபாய் சம்பளம், அடுத்த 6 மாதத்தில் 22,000 சம்பளம், அடுத்த 6 ஆண்டுகளில் அவள் 40,000 50,000 சம்பளம் வாங்கிக்கிறாள். அப்படி என்னும்போது அவளுக்கு ஒரு ஃபினான்ஷியல் வந்து செக்யூரிட்டி வந்துருச்சு, பொருளாதார சுதந்திரம் வந்துவிட்டது. அந்த பொருளாதார சுதந்திரம் என்பது பல ஆர்டர்களோடு அவளை பழகச் செய்கிறது. அப்பொழுது ஒன்றுக்கு மேற்பட்ட ஆர்டர்களோடு தொடர்புகள் ஏற்படுகிறது. பிறகு வந்து வீக்கெண்ட் பார்ட்டிஸில் கலந்து கொள்கிறாள். இப்பொழுது 1990ஸுக்கு முன்பு ஏன் இப்படி வந்து ஆண்கள் புலம்பவில்லை என்றால், அப்பொழுது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வளர்ச்சி இல்லை. அப்பொழுது மணிபர்ஸ் என்பது ஆண்களுடைய கையிலே இருந்தது. பெண்கள் அந்த மணிபர்ஸுக்காக ஒரு ஆணை வந்து கையே வாழ வேண்டிய சூழ்நிலை. அதனால் வந்து 90ஸ்க்கு முன்னாடி பிறந்த ஆண்களுடைய ஜாதகம் எவ்வளவுதான் டைவர்ஸ் ஜாதகமாக இருந்தாலும், திருமணமே ஆகாத ஜாதகமாக இருந்தாலும் அவர்களுக்கு பெண் கொடுக்கப்பட்டது. அதான் சொல்லுவாங்க, குப்பை கொட்டினாலும் வந்து அரசாங்க உத்தியோகத்தில் குப்பை கொட்டணும்னுவாங்க. என்ன சொல்லுவாங்க? குப்பை கொட்டினாலும் அரசாங்கத்திலே குப்பை கொட்ட வேண்டும். அதனால் அரசு ஊழியர் என்றாலே கிளியை போன்ற பெண்ணை கூட அழகற்ற ஒரு ஆடவனுக்கு தந்துவிடும் காலம் 1990க்கு முன்பு வரை இருந்தது. அவர் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செய்கிறாருங்க அப்படின்னு சொன்னா கிளி மாதிரி இருக்கும் அந்த பொண்ணு. ஆனால் அந்த ஆணை பார்த்தாக்கா அந்த கிளி மாதிரி இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு எந்த வகையிலும் அழகில் அவர் ஈடாக இருக்க மாட்டார். ஆனாலும் கொடுத்துருவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், எந்த கவர்மெண்ட்னாலே கொடுத்துருவாங்க. காரணம் பென்ஷன் இருக்கு. அதனால் வந்து ஒரு பழமொழி, என் அப்பாவே வந்து ஒரு அரசாங்க ஊழியர் தான். அவர் சொல்லுவார், எங்களுக்கு என்னப்பா மணி அடித்தால் சோறு, எங்களுடைய முடி முளைத்தால் மொட்டை, மணி அடித்தால் சோறு, எங்கள் வந்து மயிர் முளைச்சா மொட்டைன்னுவாங்க. அதனால அன்னைக்கு ஆண்களுடைய ஜாதகம் எவ்வளவுதான் திருமணத்திற்கு தகுதியற்றதாக இருந்தால் கூட பெண்ணிற்கு வந்து பொருளாதார சுதந்திரம் இல்லாததாலும், பெண்ணிற்கு வந்து கல்வி சுதந்திரம் இல்லாததாலும்
வந்து அவர்களுக்கு திருமணம் நடந்தது. அவர்கள் போட்ட கண்டிஷனுக்கெல்லாம் பெண்கள் அடங்கியிருந்தார்கள். இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்னவென்றால், அதுதான் மிக ஆழமான பகுதி, அதுதான் மிகவும் வந்து உள அறிவியல் ரீதியான பகுதி, அதுதான் வந்து உடலியல் அறிவியல் ரீதியான பகுதி. 18ஆம் நூற்றாண்டு இறுதி வாக்கிற்கு முன்பு வரையிலும் உலகமே ஆணுக்கு மட்டும்தான் விந்துணர்வு உண்டு, அந்த ஈக்ஸ்டசி என்கின்ற ஆர்காசம் என்கின்ற விந்துணர்வு ஆணுக்குத்தான் உண்டு, பெண்ணுக்கு விந்துணர்வே இல்லை என்று நம்பப்பட்டது. ஆனால் மாஸ்டர் அண்ட் ஜான்சன் என்கின்ற செக்ஸாலஜிஸ்ட் 18ஆம் நூற்றாண்டின் இறுதி வாக்கில் மேற்குலகிலே தான் செக்ஸாலஜிஸ்ட் எந்த யூனிவர்சிட்டியில் பயின்றாரோ அதே செக்ஸாலஜிஸ்ட் யூனிவர்சிட்டியிலேயே ஆய்வு நடத்துவதற்காக பல சிரமங்களை தாண்டி அந்த யூனிவர்சிட்டியினுடைய பிரின்சிபாலிடம் அனுமதி பெற்றார். அந்த அனுமதி பெறும்போது வாலண்டியர்ஸாக 10 விலைமாதர்கள், பிறகு வந்து 10 விலைமாதலோடு உடலுறவு வைத்துக் கொள்ள சம்மதித்த வாலண்டியர்ஸான ஆண்கள் 10 பேர். அவர்கள் உடலின் மேலே கேமராக்களையும் அதன் உடலின் மீது ஆடியோக்களையும் பொருத்தி அந்த மர்ம உறுப்புகளிலெல்லாம் வந்து பெண்ணின் மர்ம உறுப்பிலெல்லாம் வந்து ஆடியோ வைப்ரேஷன் பொருத்தி அதை இவர்கள் ஒரு ரூமில் உட்கார்ந்து கொண்டு என்னென்ன முனகல் சத்தம் வருகிறது, என்னென்ன சத்தங்கள் கேட்கிறது அப்படி என்று கிளீனாக பண்ண. அதுக்கு வந்து சர்ச்சுகளிடம் எதிர்ப்பு இருந்தது. பிறகு அவர் சர்ச்சுகளிடம் போய் புரிய வைத்தார். அந்த யூனிவர்சிட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதி சர்ச்சினுடைய ஃபாதரிடம் போய் அவர் எடுத்து சொன்னார், இது ஒரு செக்ஸாலஜிஸ்ட் அறிவியல் ஆய்வு, தயவு செய்து இதற்கு தடை விதிக்காதீர்கள், இதன் மூலம் பல உண்மைகள் வெளிவரும் என்று அவரை கன்வின்ஸ் செய்தார். அந்த ஊர் மேயரை கன்வின்ஸ் செய்தார். அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரியை கன்வின்ஸ் செய்தார். அதனால் இவர்கள் மானிட்டர் செய்யும் அந்த ரூமிலே அந்த யூனிவர்சிட்டியினுடைய அந்த பிரின்சிபாலும் அமர்ந்திருந்தார், அந்த ஃபாதரும் அமர்ந்திருந்தார், மதவாதியும் அமர்ந்திருந்தார், அந்த ஊருடைய மேயரும் அமரப்பட்டார். பிறகு அந்த காவல்துறை, அதாவது அந்த யூனிவர்சிட்டி அமைந்திருக்கக்கூடிய எல்லைக்குட்பட்ட காவல்துறையில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் என்று சொல்லக்கூடிய ஆய்வாளரையும் அமர்த்தி இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அப்பொழுதுதான் ஒரு ஆணிற்கு ஒரே ஒரு முறைதான் விந்துணர்வு, காமத்தில் ஒரு பெண்ணிற்கு ஒரே ஒரு மணி நேரத்தில் 60 விந்துணர்வுகள் வரும். அப்படி என்றால் ஒரு பெண்ணிற்கு ஒரு ஆண் விந்தை வெளியேற்றவுடன் அவளுக்கு குறைந்தது 5 ஆண்கள் வந்து 1 மணி நேரத்திற்குள் தேவைப்படும் என்ற பேருண்மையை அவர் கண்டறிந்து அதற்குள்ளாகவே அதற்கு நிறைய பப்ளிசிட்டி கிடைத்து அதை நாங்கள் வந்து அந்த புத்தகத்தை பதிவிடுகிறோம், நாங்கள் எல்லா பப்ளிஷர்கள் வரும்பொழுது மக்களிடையேயும் கொந்தளிப்பானது. ஏனென்றால் அந்த காலத்தில் சர்ச்சுகளுடைய வசத்தில்தான் அரசாங்கங்களே செயல்பட்டது. அதனால் அவர் என்ன செய்தார், இதை மக்கள் படிக்க வேண்டாம், மக்கள் படித்தால் ஆளுக்கு ஒரு தப்பு அர்த்தமாக அதை புரிந்து கொள்வார்கள், இதை என்னுடைய செக்ஸாலஜிஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சிலபஸாக வைக்க விரும்புகிறேன், அதனால் இதை நான் பொது தளத்தில் இதை நான் பப்ளிஷ் செய்ய விரும்பவில்லை என்று கூறிவிட்டார். இதைத்தான் வந்து நம்முடைய கீழே நாட்டில் பல ஆயிரம் நூற்றாண்டுகளுக்கு முன்பே காளி சிலையை நாம் வந்து நிறுவினோம். காளி சிலையை நீங்கள் இப்போது கூட பார்த்தால் தெரியும், அவள் கருப்பாக இருப்பாள். ஏன் கருப்பாக இருக்கிறாள்? கால் என்றால் காலத்தை குறிப்பது, கால் என்ற வார்த்தை இருளை குறிப்பது. சமஸ்கிருதத்திலே கால் என்றால் இருள் என்று ஒரு பொருள் உண்டு. ஒவ்வொரு வார்த்தைக்கும் பல அர்த்தங்கள் கொண்டது சமஸ்கிருதம், அதனால்தான் அது தேவ பாஷையானது. அதனால் காளி வந்து நாக்கை தொங்க போட்டுக்கொண்டு மண்டையோடுகளை எல்லாம் தன் கழுத்திலே மாட்டிக்கொண்டு தன் கணவனை சிவனை வந்து காலால் மிதித்து அவன் மார்பு மீது ஏறி ஆனந்த நடனம் ஆடுவாள். இதை பண்டைய கிழக்கத்திய இந்து மதம் உருவாக்கிய அற்புதமான சிலை. அப்போது அவள் தன்னுடைய கணவனான சிவனின் தலையையே கொய்து கையில் பிடித்து கொண்டு ஆக்ரோஷ நடனம் ஆனந்த தாண்டவம் ஆடுவாள். இதனுடைய உள்ளர்த்தம் என்னவென்றால், ஏதோ ஒரு ஆதி மனிதன் ஒரு பெண்ணை செக்ஸுவல் ஆர்காசத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறான். அப்போது அவள் பைத்தியம் பிடித்து ஆடியிருக்கிறாள். அந்த பைத்தியம் பிடித்து ஆடிய அந்த உண்மை சம்பவத்தை தான் காளி உருவமாக மாற்றினான் என்கிறார் பகவான் ஓஷோ. ஒரு பெண்ணுக்கு 1 மணி நேரத்தில் 60 விந்துணர்வுகள் வரும். அப்படி வந்தால் அதில் அவள் பைத்தியம் பிடித்ததை போல் முனகுவாள். அதனால்தான் பண்டைய இலக்கியங்களிலே கலவி புரியும் இடத்திலே ஒரு கிளியை வளர்க்கக்கூடாது. காரணம், அப்போது பெண் கதறக்கூடிய முனகல் சத்தத்தை அந்த கிளி கேட்டுவிட்டால் நாளை மற்றொரு வீட்டிற்குள் வரும்போது அது அப்படியே முனகி காட்டும். அப்போது அந்த பெண் வெட்கப்பட வேண்டியதாகிவிடும். அதனால் அந்த காளி உருவத்தை உருவாக்கியவர்கள் ஆதி மூதாதையர்கள். ஒரு பெண்ணிற்கு நீ ஆர்காசத்திற்கு கொண்டு சென்றால் அவள் தன் எதிராளியை, தன் பாட்டரையே வந்து அந்த பித்து பிடித்ததில் கழுத்தை நெருக்கி கொன்று விடுவாள். அந்த அளவுக்கு அவள் வந்து அந்த ஆர்காசம் ஸ்டேட்டுக்கு போயிட்டான்னாக்கா அவள் என்ன பண்ணுறானே அவளுக்கு தெரியாது. அப்போது எதிராளியை கொன்னுடுவான்றது தான் இந்த காளி சிலை என்று தந்த்ரா சீக்ரெட்ஸில் பகவான் ஓஷோ விளக்குகிறார்.
அப்போது பகவான் ஓஷோ சொல்கிறார், தந்த்ரா என்பது காமத்தின் வாயிலாக பிரபஞ்சத்தோடு எப்படி கான்ஷியஸ்னஸ், அதாவது நார்மல் கான்ஷியஸ்னஸ்லேருந்து சூப்பர் கான்ஷியஸ்னஸ்க்கு எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறதுன்றது தான் தந்த்ரா. தந்த்ரா என்றா விரிவடைதல். இந்த பூமி ஐன்ஸ்டீன் தத்துவப்படி விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. காமத்தில் தான் ஒரு மனிதனுடைய மனம் விரிவடைகிறது, எண்ணங்களற்ற நிலை வருகிறது. அப்படி வருவதால் அந்த பெண்ணிற்கு 1 மணி நேரத்திற்குள்ளாகவே அவள் ஆர்காசம் ஸ்டேட்டை அடைந்து விட்டால் 5 ஆண்கள் தேவைப்படும். அப்படி 5 ஆண்களோடு அவளை உடலுறவு கொள்ள செய்தால் அது சமூக குற்றமாக மாறிவிடும் என்கிறார் பகவான் ஓஷோ. இப்பொழுது 1990க்கு முன்பு பெண்ணிற்கு கல்வி சுதந்திரம் இல்லை, பெண்ணிற்கு பொருளாதார சுதந்திரம் இல்லை. அதனால் அவள் அந்த ஆர்காசம் ஸ்டேட்டை அடையவே இல்லை ஆணோடு. இந்தியாவிலே 1990க்கு முன்பு வரை பெண்களுக்கு காமம் என்றால் பிள்ளை பெற்றுக்கொள்வதை தவிர எதுவுமே தெரியாது. நீங்கள் 1990க்கு முன்பு வந்த திரைப்படங்கள் எடுத்து பாருங்கள். ஒருதலை ராகம் ஆகட்டும், ரயில் பயணங்களில் ஆகட்டும், அங்கே ஹீரோ தாடி வைத்து கொண்டே இருப்பான். நான் உன்னை நெஞ்சோடு நெஞ்சாக காதலிக்கிறேன், மனசோடு மனசாக காதலிக்கிறேன், ஆமாம் நீ இன்னொருவனை கூட கல்யாணம் செய்து கொள், நான் அதை பற்றி கவலை இல்லை, உன் நினைப்பிலேயே வாழ்ந்து விடுவேன் என்று தான் தேவதாஸ் படங்கள் வந்திருக்கிறது. 1990க்கு முன்பு ஊமை படத்திலிருந்து தேவதாஸ் படங்களை நாம் பார்த்திருக்கிறோம், ஒருதலை ராகம் பார்த்திருக்கிறோம், ரயில் பயணங்களில் பார்த்திருக்கிறோம். பிறகு விஜய் கூட ஒரு படத்திலே, பூவே உனக்காக படத்திலே, ஆமாம் கடைசி வரையிலும் தான் யாரை காதலித்தாரோ அந்த காதலிக்கு தன்னை பிடிக்கவில்லை என்று தெரிந்து தனக்கு பிடித்த ஒரு ஆணை திருமணம் செய்து விட்டு கடைசியில் காதலி கேட்பாள், நீங்கள் யாரையோ காதலித்திருக்கலாமே, அது யார் என்றால் வேண்டாங்க அது என்னுடைய போகட்டும், அவளுக்காக நான் என்னுடைய இறப்பு வரல அவளையே என் நினப்பிலேயே நான் அவளை கற்பனையிலேயே நான் நினச்சி வாழ்ந்துருவேன்னுவாங்க. அது வரையிலும் ஓகே. ஆனால் அதற்கு பிறகு எப்பொழுது பெண்ணிற்கு கல்வி சுதந்திரத்தின் வாயிலாக பொருளாதார சுதந்திரம், வேலை வாய்ப்பின் மூலமாக பொருளாதார சுதந்திரம் வந்ததோ அப்போதுதான் அந்த பெண் முதலாக மாஸ்டர் அண்ட் ஜான்சன் உடைய கண்டுபிடிப்பான, அவருடைய ஆய்வின் முடிவான ஒரு பெண்ணிற்கு பல விந்துணர்வுகள் இருக்கிறது என்பதை அவள் கல்வி சுதந்திரம் பெற்ற பிறகு அவள் தன் பாய் ஃப்ரெண்டோடோ தனக்கு பிடித்த ஆணோடோ அவள் சுவைத்து பார்த்து விட்டாள். அப்படி பார்த்து விட்ட பிறகு அந்த சுவையை விட இந்த உலகமே உனக்கு சொந்தமாக தந்தால் கூட ஈடாகாது. அதுதான் அந்த சுகம், அதுதான் காளி சிலை. ஒரு பெண் ஆர்காசத்துக்கு போனால் தன்னுடைய கணவனாக இருந்தாலும் சரி, தன் காதலாக சரி கொன்னுடுவா. அந்த ஸ்டேட்டுக்கு பெண்ணுக்கு பொருளாதார சுதந்திரம் வந்ததால், அவள் அதை அனுபவித்ததால் 90s கிட்ஸுக்கு இன்று ஒருத்தனுக்கு ஒருத்தி என்ற வாழ்க்கை முறை கைவிட்டு போனது. இது ஒரு ஆரோக்கியமான நிலை என்று தான் நான் சொல்வேன். காரணம், பல்லாயிரம் நூற்றாண்டுகளாக ஆண் பெண்ணை அடக்கியே வைத்திருந்தான். என்று பெண் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்கின்ற ஐடி ஃபீல்டு பூமானதோ அன்றுதான் அவளுக்கு தன் கல்வி சுதந்திரத்திற்கு ஏற்ற பொருளாதார சுதந்திரம் கிடைத்தது. அந்த பொருளாதார சுதந்திரத்தின் மூலமாக தனக்குள் எது மறைத்து வைக்கப்பட்டிருந்ததோ அதை அவள் அனுபவிக்க பார்த்தாள். அது அவளுடைய உரிமை. இன்று சுப்ரீம் கோர்ட்டே தீர்ப்பளித்திருக்கிறது 2018. திருமணமான பெண்ணாக இருந்தால் கூட அவள் விரும்பினால் வேறு ஆடனோடு உடலுறவு வைத்துக் கொண்டால் அதை குற்றம் என்று கருதி அவளுக்கு தண்டனை வழங்க முடியாது என்று. அப்படி என்றால் இத்தனை ஆயிரம் நூற்றாண்டுகளாக ஆண்கள் பெண்களை முழுக்க காமத்திலே பயன்படுத்தி கொண்டார்களே தவிர அவளுக்கு காளி என்கின்ற அந்த ஸ்டேட்டுக்கு, ஆர்காசத்திற்கு கொண்டு செல்லவே இல்லை. எப்பொழுது பெண் தானே சம்பாதிக்க ஆரம்பித்தாலோ, எப்பொழுது பெண் தானே கல்வி கற்று பொருளாதார சுதந்திரத்தை அடைந்தாலோ அப்பொழுது ஆணின் தயவு அவளுக்கு தேவையில்லாமல் போனது. அப்பொழுதுதான் அவள் தனக்கு பிடித்த ஆடவனோடு அதை அனுபவித்தாள். மீண்டும் மீண்டும் அதே சுகம் வேண்டும் என்பதால் அவள் அதை பல ஆண்களோடு முயற்சித்து பார்க்கும்போது ஒருத்தனுக்கு ஒருத்தி என்ற நிலை 1990s கிட்ஸுக்கு கிடைக்காமல் போனது. அதனால்தான் 1990s கிட்ஸ் புலம்புகிறார்கள். இது ஒரு அற்புதமான ஸ்டேட், இது ஒரு அற்புதமான நிலை என்றுதான் நான் சொல்வேன். காரணம், இயற்கை பெண்ணிற்குள் வைத்திருந்த சுகத்தை பல ஆயிரம் நூற்றாண்டுகளாக ஆண் தடுத்து வந்தான். எப்போது அவனுக்கு அந்த பெண்ணுக்கு கல்வி சுதந்திரம் கிடைத்ததோ, அதன் மூலமாக அவளுக்கு வேலைவாய்ப்பு சுதந்திரம் கிடைத்ததோ, அந்த வேலைவாய்ப்பின் மூலம் அவள் வசதி படைத்தவளாக மாறினாலோ அன்றைக்கு தான் அவளுக்குள் இருந்த ஆர்காசத்தையே அவள் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கிறது. அப்படி என்றால் இத்தனை நாட்களும் மதங்கள், உலகின் எல்லா மதங்களும் பெண்ணை பெண்ணடிமையாக்கியது. ஆனால் அந்த பெண்ணே கல்வி கற்று இன்றைக்கு அதை அனுபவிக்கும் போது அது அவளுடைய உழைப்பு, அந்த பெண்ணின் உழைப்பு என்றுதான் நான் சொல்வேன்.
இது ஆண்களுக்கு சத்தியத்தை தேடுவதற்கு ஒரு அற்புதமான நேரம். அதான் பகவான் ஓஷோ சொல்வார், ஒவ்வொரு 2000 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு மிகப்பெரிய குழப்ப நிலையில் மனித குலம் போகும்பொழுதுதான் ஒரு புத்தர் தோன்றினார். அப்பொழுதுதான் ஒரு ஆதிசங்கரர் தேவை இருந்தது, அப்பொழுதுதான் ஒரு புத்தரின் தேவை இருந்தது. அதே போல் 2000 வருடங்களுக்கு ஒரு குழப்பம் வரும்பொழுதுதான் ஒரு உண்மை வரும். அந்த உண்மை இப்போது 90s கிட்ஸுக்கு கிடைத்திருக்கிறது. ஏன் இப்போது ஒருத்தனுக்கு ஒருத்தி என்று வாழ்வதில்லை என்றால், வாழ்கிறார்கள். இன்னும் அந்த சுவையை கண்டுபிடிக்காத பெண்கள் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த சுவையை ருசித்து பார்த்துவிட்ட ஒருத்தனுக்கு ஒருத்தி பற்றவில்லை. அது அவளுடைய சுதந்திரம். அதை இப்போது ஆண்கள் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதுதான் நான் இந்த பதிவை நிறைவு செய்து கள்ளக்காதலில் ஈடுபட்ட 13 ஜாதகங்களை பற்றி இப்போது நான் பேச உள்ளேன். பெண் என்றைக்கு ஆர்காசத்தை பார்த்து விட்டாலோ அன்றே ஆணின் சுதந்திரம் பறிபோனது. அதனால்தான் ஆண்கள் உஷாராக பெண்ணிற்கு ஆர்காசம் சுகத்தை தராமலேயே பல்லாயிரம் நூற்றாண்டுகளாக காலம் கடத்தி வந்தார்கள். ஆனால் குளோபலைசேஷன் ஆகி கல்வி முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டினால் பெண்கள் கல்வி கற்க ஆரம்பித்தார்கள். அதன் வாயிலாக இன்று அவர்களுக்குள் ஆர்காசம் இருக்கிறது என்பதை அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு, அதை ருசித்து பார்ப்பதற்கே பெண்கள் இத்தனை நூற்றாண்டுகள் பொறுக்க வேண்டியிருந்தது. பிறகு அவர்களுக்கு கல்வி சுதந்திரம் பெற்று பொருளாதார சுதந்திரம், அதன் வாயிலாக வேலைவாய்ப்பின் மூலமாக பொருளாதார சுதந்திரம் இப்போது அனுபவிக்கிறார்கள். இப்போதாவது அவர்கள் அந்த ஆர்காசம் சுகத்தை அனுபவிக்கிறார்கள் என்றால் இது அவருடைய கடும் உழைப்பு. இதை தடை செய்வதற்கு எந்த அரசாங்கத்திற்கும் அனுமதி இல்லை, எந்த தனி மனிதனுக்கும் அனுமதி இல்லை, எந்த கணவன்மார்களுக்கும் அனுமதி இல்லை. அவளாக அதை நான் ஒருவனுடனேயே அனுபவிக்கிறேன் என்ற மனோநிலைக்கு வந்தால் அது சந்தோஷம், வரவேற்கத்தக்கது. அப்படிப்பட்ட பெண்ணை மனைவியாக அடைந்த ஆடவன் உண்மையிலேயே பல்லாயிரம் கோடி புண்ணியங்கள் செய்திருப்பதாக ஜோதிஷம் சொல்கிறது. அதனால ஜோதிஷம் என்ன சொல்கிறது, உனக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தியாக வாழக்கூடிய ஒரு மனைவி கிடைக்கிறது என்றால் நீ பல கோடி புண்ணியம், 1 கோடி இல்ல பல கோடி புண்ணியங்கள் செய்தவன் என்று சாராவளி என்ற கலத்திர நூல், கலத்திரத்தை பற்றி பேசக்கூடிய நூலுக்கு என் குருநாதர் சிவாமேகநாதன் அதற்கு ஒரு ஆர்டிக்கல் செய்துள்ளார். அதில் அவர் சொல்கிறார், எந்த ஒரு ஆணுக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தியாக மனைவி அமைகிறாள் என்றால் அவன் பல கோடி பிறவிகளிலே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அந்த புண்ணியத்தை ராசி கட்டத்திலே நாம் 5ஆம் இடத்தை வைத்து பார்க்கின்றோம். ஆக 5ஆம் இடம் எவ்வளவுக்கு எவ்வளவு பலமாக இருக்கிறதோ அதற்கு ஏற்றால் போல்தான் அவனுக்கு மனைவி மட்டுமல்ல பிள்ளைகளும் அமையும், குடும்பமும் அமையும், வாழ்க்கையின் சகலமும் அமையும் என்று கூறி இப்பொழுது பிறன்மனை விழுதல் என்கின்ற கள்ளக்காதலில் ஈடுபடுகின்ற ஆண்கள் பற்றிய ஜாதகம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு 10 ஜாதகங்கள், 13, 14 ஜாதகங்களை பற்றி நான் அந்த கிரக நிலைகளை பற்றி கூற உள்ளேன். இதுதான் இந்த 1990 1990s கிட்ஸுக்கு வந்த சோதனை ஏன் என்பதற்குத்தான் இந்த விளக்கங்களை தந்தேன். நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.